வணக்கம். உங்கள் டாக்டர் தினேஷ்குமார் கோவையிலேருந்து. என்ஜினியரிங் படிக்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் கேஐடி கர்நாடக இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ தட் இஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். ஒவ்வொரு இயருக்கும் 2 செமஸ்டர் 8 செமஸ்டர் கோர்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நார்த் இந்தியாவில் போக என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ கோர்சஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம அனாலிசிஸ் சிலபஸ் இங்கே ஃப்ரேம் பண்ணிருக்காங்க கோர்ஸ் நியமிக்கும் போது. அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் நம்ம. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நம்ம கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எந்த கோர்ஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் ஆல் அதர் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ட்ரிபிள்ஏல தான் வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது என்னென்னு நம்ம டீப்பாக வேணால் பார்ப்போம். இதை நம்ம என்ன பண்ணால் ஓவராலாக நான் கிளாஸே பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பப்ளிக் செக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் கீழே என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, டிஃபென்ஸ் சர்வீஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியும் நம்ம எக்ஸாம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. ஸோ அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் NTPC, தட் இஸ் தெர்மல் பவர் கார்பரேஷன்ஸ், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன்ஸ். இந்த செகண்ட் ஒன் நம்ம திருச்சியில் இருக்குது பெல் கம்பெனி, ராணிப்பேட்டில் இருக்குல்ல, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். தென் ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் சேலத்தில் இருக்குது ஸ்டீல் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா கெயில் கேஸ் கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். நெக்ஸ்ட் IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ். ரொம்ப அடுத்தது லாஸ்ட் ஒன் பவர் கிரிட் கார்பரேஷன்ஸ். ஸோ இது மாதிரி 7 plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரிபிள்இல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே டேரெக்டாக வர மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பவர் பிளான்ட். தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே RRB எக்ஸாமினேஷன் போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ட்ராக்ஸன் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக போயிட்டுருக்கு. மெட்ரோ ரயிலில் எல்லா மெட்ரோபாலிட்டிஸ்லையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் செக்டர்லேயும் இந்த எலக்ட்ரிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் அதர் கோர்சஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. அடுத்து ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். எல்லாமே ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் எலக்ட்ரிக்கலுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக. அடுத்து DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த டிஃபென்ஸ் செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் அதர் டிபார்ட்மெண்டோட ட்ரிபிள்இக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா TNED தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஸோ டேஞ்சன் போர்டில் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக நீங்கள் வேலைக்கு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ். டிஃபென்ஸ் சர்வீஸில் நம்மளுக்கு என்னென்னா டெக்னிக்கலில் டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெக்னிக்கல் போர்ஷன் இன் இந்தியன் ஆர்மி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போர்ஷன் இன் நேவி, டெக்னிக்கல் போர்ஷன் இன் ஏர்ஃபோர்ஸ். இந்த சூழல் ஏர் ஃபோர்ஸ்லாம் டெக்னிக்கலாக. அடுத்து EPS எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எந்த என்ஜினியரிங்குமே இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாதுங்கிற ஒரு உண்மை விஷயம். இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து பேசிக்லேருந்து நல்லா படிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு 10 சிலபஸ் கொடுப்பாங்க, 10 டாபிக்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் பேர் என்னன்னா கேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங். ரொம்ப ஈஸியாக கிளியர் 1 இயர் நல்லா உட்காந்து படித்தா போதும். இந்த கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இந்த எக்ஸாமில் இதில் எல்லாமே நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு தாழ்மையான கருத்துக்களை ஒரு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது சார் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் இல்லையா, வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு கேட்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனிஸ், பவர் ஸ்டேஷன்ஸ், பவர் ஜென்ரேஷன் செக்டரில் கோர் கம்பெனிஸ்லேயும் போகலாம். எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. அதில் டிசைன் பவர் பிளான்ட் கன்சல்டண்ட்டாக போகலாம். ஒரு பவர் பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு பவர் பிளான்ட் ஆரம்பித்து ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. பவர் பிளான்ட் ரன்னிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதில் கன்சல்டண்ட்டாக போகலாம், டிசைன் இன்ஜினியராக போகலாம், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக போகலாம். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன் இன்ஜினியர்ஸ் இருக்கலாம். கல்ஃபில் சம் அதர் கண்ட்ரீஸில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு கல்ஃப் போனால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஜாப் நல்ல ஒரு பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ரினியூவல் எனர்ஜி செக்டர். ஸோ பவர் டிமாண்ட் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரினியூவல் எனர்ஜி செக்டர் போகிறோம். சோலார், விண்ட்,
இது மாதிரி இல்லை நிறைய ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக எலக்ட்ரிக்கல் இருக்கிறனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்மளுக்கே தெரியும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் முன்னால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 2 வண்டி ரொம்ப பயங்கரமாக பார்ப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 10 வண்டி போச்சுன்னா 3 வண்டி எலக்ட்ரிக் வண்டி. 2040 எல்லாமே அது மேக்ஸிமம் 7:7:3 ஆயிடும். 7 வண்டி ஒரு 10 வண்டி போச்சுன்னா 7 வண்டி எலக்ட்ரிக்கல் வண்டியாக போயிடும், 3 வண்டி நார்மல் வண்டியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூம், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பூம் ஆட்டோமேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் பார்க்கணும்னா காஸ்ட் மட்டும் குறைஞ்சா போதும். அது இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிசைன் இன்ஜினியர் இருக்கலாம், அசம்பிளி இன்ஜினியர் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி செக்டரில் சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபியூல் எப்படி பெட்ரோல் வெஹிக்கிளில் பெட்ரோல் பங்க் இருக்குமோ பேட்டரி பங்குங்களில் அது சார்ஜிங் ஸ்டேஷனில் ஒரு செட்டப் இது பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் வீடியோவாக அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் இசி அண்ட் ட்ரிப்ளி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நம்ம நிறைய ஃபண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மட்டுமா சார்? ஒன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் வந்தாலே அங்கே காம்படிஷனாக ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர்லேயும் போகலாம், நெட்ஒர்க்லேயும் போகலாம். ஸோ those are studying triply you can master in any branches but other cannot master in triply branches ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சீனியர் இன்ஜினியர்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது சொல்லக்கூடிய இந்த ப்ராவர் கூட கொடுத்துருக்கு. நன்றி வணக்கம்.